ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட டெய்லி ரொட்டீன், அது போக பூஜா விலாக் ரெண்டையுமே சேர்த்து தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவு போட்டிருக்கேன். பொதுவாகவே ஒரு சின்ன சாம்பிராணி புகை காமிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று பார்த்துடலாங்க. அதாவது சாம்பிராணி புகை போடும்போது வீட்டுக்கு வெளியில் இருந்து நிலைவாசலில் காமிச்சிட்டு, அதுக்கு பிறகு பூஜை அறை, அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா அறைகளிலையுமே காமிச்சிட்டு அந்த சாம்பிராணி புகையை நீங்கள் நடு ஹாலில் வச்சிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு வீடு முழுக்க சாம்பிராணி புகை காமிச்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு வெளியில் இருக்க மகாலட்சுமி அப்புறம் குலதெய்வத்தை அழைச்சிட்டு வந்து வீட்டில் நம்ம நித்திய வாசம் செஞ்ச மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இதுதான் முறையும் கூட. வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் நீங்கள் எந்த மாதிரி அவங்கள கவனிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் கொஞ்சமாக ஒரு 3-4 வெரைட்டி டிஃபனில் செஞ்சிருவேன். கொஞ்சமாக இன்றைக்கி ஊத்தப்பம், அப்புறம் சப்பாத்தி, அப்புறம் உப்மா. சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா குருமா, ஊத்தப்பம், உப்மா ரெண்டுக்குமே சேர்த்து தேங்காய் சட்னி, தேவைப்படுறவங்களுக்கு ஒயிட் சுகர், அவ்வளோதாங்க. கெஸ்டெல்லாம் வந்திருந்தாங்க. டிஃபன் காலையில் எல்லாமே வேலையை முடிச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் அதிசயம் தீம் பார்க்கு போயிருந்தோம். மதுரையில் இருக்க அதிசயம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி போனப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவுமே இருந்துச்சு. அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் புதுசாக எதுவுமே சேர்க்கலை. ஆனால் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. காலையில் 10 மணிலேருந்து மாலை நேரத்தில் 5 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் ஒரு 4:30 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஃபேமிலியாக போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரிலேஷன்ஸோடு போகும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி இட்லி மாவு அரைக்கிற அந்த ஒரு அளவு மெஷர்மெண்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. நான் இன்றைக்கி 2 உலக்கு இட்லி அரிசியும் அப்புறம் 1/2 உலக்குக்கு பச்சரிசியும் சேர்த்துருக்கேன். ஏன்னா இட்லி தோசை ரெண்டுக்குமே நாங்கள் ஒரே மாவு தான் சேர்ப்போம். மொத்தத்தில் 2.5 உலக்கு. நீங்கள் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ ஒரே டம்ளர்லையே நீங்கள் மெஷர்மெண்ட்டு வச்சுக்கிறணும். 2.5 டம்ளர் மொத்த அரிசி, 2 டம்ளர் இட்லி அரிசி, 1/2 டம்ளர் பச்சரிசி. இதுக்கு எவ்வளோ உளுந்துன்னு பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர், அதே உலக்கில் 1/2 உலக்குக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். அப்புறம் அரிசியெல்லாம் அளக்கும்போது பார்த்திங்கன்னா பூராத்தையும் கமுத்திட்டு எடுக்கக்கூடாது. கொஞ்சமாக அதில் திரும்ப ரிட்டன் ஒரு 4 அரிசி திரும்ப அந்த உலக்கில் போட்டுறணும். இது எப்போவுமே எங்கள் அம்மா வீட்டில் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி தான் அரிசி அளக்கிற அந்த உலக்கை அரிசி பாத்திரத்தை தவிர வேறு எதுலேயுமே வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஓப்பனில், அதாவது வெளியில் எங்கேயுமே வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த உலக்கை வெளியில் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு அந்த படி அளக்கிற பகவான் அன்னன்னைக்கு அந்த அளவு தான் படி அளப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு சின்ன ஐதீகம். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்தாச்சு. மாவு பாருங்க, இட்லி பதத்துக்கு சூப்பராக நல்லா ஆட்டிட்டு நல்லா சாஃப்டாக எங்கள் மதுரை மல்லிகைப்பூ இட்லிக்கு இது தாங்க எங்களுடைய மெஷர்மெண்ட்டு. இட்லிக்கு சைடிஷ்ஷாக பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு தான் வச்சுருந்தோம். அதை வச்சு இன்றைக்கி ஒரே சாப்பாடாகவே முடித்தாச்சு. அதாவது நைட்டுன்றதுனால ஒரே வெரைட்டியிலே முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது சூப்பரான நல்ல ஒரு வைப்ரேஷன், குட் வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய மகாலட்சுமி பூஜையிலேயே ஒரு சிம்பிளாக ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய மகாலட்சுமி பூஜை தாங்க. ஆனால் பவர்ஃபுல் ரொம்ப அதிகம். யாரெல்லாம் இதை செஞ்சு கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னு ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப எளிமையான முறை தான். 48 நாட்கள் செய்யணும். அப்படி இல்லாட்டினா 48 வாரங்கள் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் இந்த மகாலட்சுமி பூஜை செய்யணும். இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு அகல் நல்லா 5 முகம் இருக்கணும். அந்த அகலுக்கு இந்த பூஜைக்கு புது விளக்காக தான் நீங்கள் வாங்கணும். ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோவை எடுத்து மனையில் வச்சுக்கோங்க. அந்த 5 முகம் விளக்கு வச்சுட்டு திரி பார்த்திங்கன்னா தாமரை தண்டு திரி, கட்டாயமாக இந்த தாமரை தண்டு திரி தாங்க போடணும் 48 வாரமுமே.
ஒரு திரி பார்த்திங்கன்னா 30 ரூபா தான். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 திரிகள் இருக்கும். அந்த திரியை மட்டுமே நம்ம போட்டால் சீக்கிரம் பொசு பொசுன்னு ஒரு மாதிரி எரிஞ்சிரும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும்னா அதில் ஒரு திரியிலையுமே ஒரு பஞ்சு திரியை அட்டாச் பண்ணி, ஏன்னா இரட்டை திரியாகத்தானே நம்ம வந்து தீபத்துக்கு போடணும், ரெண்டையும் சேர்த்து நல்லா திரிச்சிட்டு அதை 5 திரி, மொத்தத்துக்கு 5 திரியாக வந்து இந்த விளக்கில் நீங்கள் வந்து போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இந்த மகாலட்சுமி பூஜைக்கு கட்டாயமாக முந்திரி பருப்பு நெய்வேத்தியமாக வைங்க. இது வந்து எனக்கு ஒரு மாமி சொன்னது தான். பொதுவாகவே மகாலட்சுமிக்கு உகந்த பூஜை ஹோமங்களில் பார்த்திங்கன்னா பாதாம் முந்திரியெல்லாம் ஹோமத்தில் போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பூஜை தாங்க. ஹோமம் வளர்த்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் வந்து அஷ்டலக்ஷ்மி பூஜை, அஷ்டலக்ஷ்மி ஹோமம் வளர்க்குறாங்க இல்லையா, அந்த ஹோமத்துக்கு ஈடு இணையான ஒரு பூஜை தாங்க இந்த மகாலட்சுமி பூஜை அல்லது அஷ்டலக்ஷ்மி பூஜைன்னு நீங்கள் வந்து சொல்லலாம். அஷ்டலக்ஷ்மிக்கு உரிய பாடல்கள், அப்புறம் ஸ்தோத்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம். அப்படி இல்லாட்டினா ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக அப்படின்ற இந்த ஒரு சின்ன ஒரு வரி மந்திரத்தை 108 தடவை மட்டும் சொன்னாலே போதுங்க. நீங்கள் வந்து வீட்டில் ரொம்ப பண கஷ்டமாக இருக்குது, வறுமையாக இருக்குது, ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டில் அஷ்டலக்ஷ்மி ஹோமம் வளருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக ரொம்ப எளிமையான முறையில் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு அஷ்டலக்ஷ்மி மகாலட்சுமின்னு சொல்லலாம். இந்த பூஜையை ஒவ்வொருத்தரும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த 48 வாரத்துக்குள்ளே உங்களுடைய வீட்டில் நல்ல ஒரு மங்களகரமாக சுபிக்ஷமான முறையில் உங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடைவதை உங்களால் கண்ணுக்கு கண்ணார உணர முடியுங்க. மகாலட்சுமி தாயார்கிட்ட மட்டும் எப்போவுமே நம்ம வந்து வேண்டுதல் அப்படின்னு தனிப்பட்டு வைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. நம்மளுடைய செயலாக்கத்தினால மகாலட்சுமியோட கடைக்கண் பார்வை நம்மளுக்கு கிடைச்சாலே போதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 108 போற்றி அர்ச்சனை சொல்லும்போது மல்லிகைப்பூ கையில் வச்சுட்டு, ஏன்னா மகாலட்சுமிக்கு உகந்தது மல்லிகைப்பூ தான். இன்றைக்கி எனக்கு உதிரிப்பூ நிறைய கிடைக்கல, அதனால் வீட்டில் பூத்திருந்த அந்த மல்லிகைப்பூ உதிரிப்பூ இருந்துச்சு இல்லையா, அதை வச்சு நான் வந்து அர்ச்சனை செஞ்சுக்கிட்டேன். ஆனால் 108 பூவுமே எனக்கு வந்து இல்லை. ஒரு 5 தடவை சொல்லும்போது மட்டும் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் போட்டுட்டு கடைசியாக கையில் வச்சு அந்த மல்லிகைப்பூவை மூடிட்டு உள்ளங்கையில் வச்சு மூடிக்கிட்டு 108வது போட்டிருக்கே மிச்சம் இருந்த பூக்கள் எல்லாத்தையுமே அந்த தாயார்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டேன். அவ்வளவுதாங்க. இதுதான் ஒரு சின்ன பூஜை தான். நம்மளுக்கு தேவையானது நெய்வேத்தியத்துக்கு முந்திரி பருப்பு, திரி பார்த்திங்கன்னா தாமரை தண்டு திரி, வெற்றலை பாக்கு, அப்புறம் பஞ்ச பாத்திரத்தில் தீர்த்தம். அவ்வளவுதாங்க. வேறு எதுவுமே வேணாம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே பெண்கள் இந்த பூஜையை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கும் எந்த விதத்தில் மாற்றங்கள் கிடைச்சிச்சு அப்படின்னு ப்ளீஸ் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லை, வேறு எந்த மாதிரியான பூஜை உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்றதையும் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான வீடியோஸ்லாம் என்னால் வந்து போட முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.